வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டு பார்த்து வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்ணேன். இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. என்னையிலிருந்து நடக்க போகுதுன்னா ஜூன் 2ஆம் தேதி வந்து ஜூன் 12ஆம் தேதி வரை ஃபேஸ் 1. யாரும் பயப்பட வேணாம். அதாவது ஃபேஸ் 1 மொத்தம் 2 ஸ்லாட்டா நடக்கும். இப்போ ஃபேஸ் 1க்கு ஜூன் 2ஆம் தேதி வந்து ஜூன் 12ஆம் தேதி வரை நடக்க போகுது. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க மெயில் மூலியமா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டிஎன்இஏ வெப்சைட்ல நீங்க உள்ள போனீங்கன்னா முன்னாடியே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஷெட்யூல்னு சொல்லியிருக்கோம். அதுலேயே வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பர் உங்க பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னாலும் பயப்படாதீங்க. இது எப்படின்னா வந்து 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஒரு நாளைக்கு 3 ஸ்லாட் நடக்கும். காலையில 9லேருந்து 11:15, அடுத்தது வந்து 11:15லேருந்து 1 மணி, அப்புறம் 1 to 2 லஞ்ச் பிரேக்கு, அப்புறம் 2 to 3:45. இந்த 3 ஸ்லாட்ல வந்து நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க யார் யாருக்கு வந்து மெயில் வந்திருக்கு, இல்லை இதில் வந்து யார் யாரோட நேம் வந்திருக்கோ அந்த தேதிக்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக போயிருங்க. போகும்போது வந்து 2 செட்டு ஜெராக்ஸ், நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் அண்ட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு போங்க. அங்கே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கொஞ்சம், ஏன்னா அவங்க ஒரு மார்க் சொல்லுவாங்க, நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட் நெகோஷியேட், அவங்க ஏன் மார்க் குறைக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து சப்போஸ் ஒரு சில நேரத்தில் அவங்க மார்க் குறைச்சாலும் நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, சார் நான் ஸ்டேட்ல இவ்வளோ வச்சிருக்கேன், நேஷனல் இவ்வளோ வச்சிருக்கேன், ஏன் எனக்கு மார்க் குறைக்கீங்கன்னா அவங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்கள்ட்ட கேட்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். அது போக வந்து மெயினா வந்து வராதவங்க யாருமே பயப்படணும். இப்போதைக்கு வந்து அவங்க ஒரு 4290 பேரை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க? 4290 வரை அதுவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் வந்து நிறைய பேரை கூப்பிடுவாங்க. அதனால யாரும் பயப்படணும் அவசியம் கிடையாது. புரியுதா? திருப்பி திருப்பி சொல்றேன், சார் எனக்கு வரலையா என் ஃப்ரெண்டுக்கு வந்துச்சுன்னு யாருமே பதட்டப்பட வேணாம். 12ஆம் தேதி ஃபேஸ் 1, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 2ன்னு சொல்லி மறுபடியும் வந்து மிச்சம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுருவாங்க. அதனால பயப்படணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கு, சார் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் மார்க் சரியா போடல, நான் வந்து ஏதோ நான் தெரியாத மாதிரி கொஞ்சம் மார்க் கூட குறைச்சு போட்டேன்னா அதை பத்தி நீங்க ஒரி பண்ண அவசியமே கிடையாது. அங்க போய் வந்து நீங்க போட்ட மார்க் அவங்க கன்சிடர் பண்ண போறது கிடையாது. அவங்க வந்து ஒரு மார்க்கை கன்சிடர் பண்ணி உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அதே மாதிரி நான் சார் அப்லோட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மறந்துட்டேன், நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வைக்கல, அந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது டிஎன்இ வெப்சைட்ல நீங்க அட்டாச்மெண்ட்ல அப்லோட் பண்ணும்போது ஏதாவது நீங்க தப்பு பண்ணாலும் நீங்க ஒன்றும் பயப்படணும் அவசியமே கிடையாது. இப்போ நீங்க போகும்போது வந்து பெர்ஃபெக்டா கொண்டு போயிருங்க. நீங்க பெர்ஃபெக்டா வந்து சர்டிஃபிகேட்டு எது ஹையர் மார்க் எல்லாமே அது பிறகு வரிசை பண்ணி கொண்டு போயிருங்க. யாருமே வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது. டிஎன்இஎஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி, உங்களுடைய குறைகள் வந்து நல்லபடியா நிவர்த்தி பண்ணுவாங்க. அதனால பயப்படணும் அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் அவங்களுடைய சர்டிபிகேட்ஸ்க்கு நல்ல மார்க் கிடைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.